ஹலோ வியூவர்ஸ், நேற்றைய போட்டியில் இந்தியா ஒரு அபாரமான ஒரு வெற்றி அப்படின்னே சொல்லலாம். இந்த வெற்றிக்கு பிறகு கேப்டன் கேஎல் ராகுல் ஒரு சில பேட்டிகள் கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சன் ஒரு சில பேட்டிகள் கொடுத்துருக்காரு. நேற்று சதம் அடிச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அபாரமான போட்டிங்க. ஏன்னா முதல் போட்டியை பொறுத்த வரைக்கும் கூட நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வெற்றி பெற்றிருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 ஓவருக்குள்ளேயே நம்ம வெற்றி பெற்றுட்டோம். அவங்கள பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை துரத்திடுச்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றி போல் இதுவரை அமையாது. பட் அது பார்த்திங்கன்னா நிரந்தரம் கிடையாதுங்க. அது எப்போயாவது ஒரு சில டைம் நடக்கலாம். ஏன்னா அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா 50 ஓவர் இருக்குது, 27 ஓவர்லேயே அவுட் ஆகிட்டாங்க. 116 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. இந்தியா 117 ரன் 16 ஓவர்லேயே அடிச்சிருச்சு. பட் இது எப்போயாவது தான் நடக்கும். பட் நேற்றைய 2வது ஓடிஐயில் பார்த்திங்கன்னா நாம் தோத்துட்டோம். ஸோ ஓகே, 1-1 இருந்தோம். இப்போ 3வது போட்டியில் நேற்றைய போட்டி பார்த்திங்கன்னா ஒரு மிக சரியான ஒரு போட்டிங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்திங்கன்னா, இந்திய அணி இப்படி தான் விளையாடணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு இப்போ டீம் செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபார்மில் இருக்க மாட்டாங்க. யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் தான் ஃபார்மில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் அவுட் ஆகிட்டாங்கன்னா இன்னொருத்தர் டீம் காப்பாற்றணுங்க. நேற்று பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே சொதப்பிட்டாங்க. சாய் சுதர்சனாக இருக்கட்டும், ரஜத் பட்டிதராக இருக்கட்டும், 2 பேருமே கெய்க்வாடை தூக்கிட்டு பட்டிதர் முத வந்தார். ஸோ அவரும் பெருசாக சோபிக்கல அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்திலே விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போயிட்டார். ஓகே, இப்படி பறி கொடுத்துட்டு போன உடனே இந்தியாவோட நிலைமை ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. போச்சு, இந்த போட்டியில் நம்ம 200 அடிக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா நமக்கு டக்குன்னு மைண்டில் வருது இந்த வேர்ல்டு கப் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன் வேர்ல்டு கப்புக்கு அவ்வளோ தூரம் போகணும்? போன செகண்ட் போட்டி எடுத்துக்கலாம். செகண்ட் போட்டியில் அதாவது 2வது ஓடிஐயில் பார்த்திங்கன்னா சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரியாக அடிக்கலை அப்படின்னே அடுத்த வந்தவங்களாம் டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. நம்ம அதை பார்த்துருப்போம். அவங்க அவுட் ஆனதுனால தான் நம்ம 211 ரன்னே 2வது போட்டியில் அடிக்க முடிஞ்சுது. ஸோ ஆனால் இந்த போட்டியிலையும் அதே போல் தான் நடந்தது ஓப்பனிங். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்தவங்க ரொம்ப நிதானமாக விளையாடினாங்க. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு டீம் விளையாடணும். நேற்று பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சுது. ஓகே, ஃபஸ்ட்டு 10 ஓவர்லேயே பார்க்கும்போது 10-12 ஓவருக்குள்ளேயே 2 விக்கெட்டை இழந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு தோணுனப்பவே நமக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இவங்க கண்டிப்பாக 200 அடிக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தோம். பட் நிதானமாக விளையாடி சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், திலக் வர்மா 2 பேரோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தது ரிங்கு சிங் எல்லாருமே ரொம்ப நிதானமாக விளையாடி அணியோட ஸ்கோரை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திட்டே போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சாம்சன்லாம் பார்த்திங்கன்னா நேற்று 2வது போட்டியில் தான் அவர் வந்திருந்தார். அந்த 2வது போட்டியில் வந்திருந்தாலும் அதில் பெருசாக அடிக்கலைனாலும் இந்த போட்டியில் கண்டிப்பாக அவர் இருப்பாரா அப்படிங்கிறத நாமளே சொல்லியிருந்தோம். மேபி சஞ்சு சாம்சனை எடுத்தாலும் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அவர் பார்த்திங்கன்னா நேற்றைய போட்டியில் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அவர் தான். ஏன்னா அவருடைய பெரிய ரன் ரேட் இல்லைனாலும் ஸ்ட்ரைக் ரேட் இல்லைனாலும் அவர் பார்த்திங்கன்னா ஒரு டீமை நின்று நிதானமாக ஆடிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 114 பாலுக்கு 108 ரன் அடிச்சிருக்காரு. ராகுல் 21 ரன், திலக் வர்மா 52, ரிங்கு சிங் பார்த்திங்கன்னா 38ன்னு பார்த்திங்கன்னா அணியோட ஸ்கோர் கிட்டத்தட்ட 296 போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த போட்டியில் தோல்வியே அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்லைங்க. ஏன்னா ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம இந்திய பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் 2 பிளேயர்ஸ் சொதப்பிட்டாங்க. ஒரு 5 ஓவர் 6 ஓவரில் விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து வரவங்க எல்லாருமே பறி கொடுத்துட்டு போயிடுறாங்க விக்கெட்டை. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நீடிக்குது. ஆனால் நேற்றைய போட்டியில் அப்படி நடக்கலை. ஸோ அதுவே ஒரு வெற்றிக்கு ஒரு முதல் காரணம் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, இந்திய அணியோட டாப் ஆர்டரில் பல ஜாம்பவன் வீரர்கள் தொடர்ந்து விளையாடியதால் கடந்த சில ஆண்டுகளில் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பொதுவான வாய்ப்பு அளிக்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரியும், ஆனால் நேற்று அவர் பார்த்திங்கன்னா சதம் விளாசியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கேப்டன் கேஎல் ராகுல் பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காரு. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 78 ரன்கள் வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அபாரமான வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 296 ரன்கள் குவித்தது. சிறப்பாக ஆடிய சஞ்சு சாம்சன் 108 ரன்களும், இளம் வீரர் திலக் வர்மா 52 ரன்களும் சேர்த்தனர். இதன்பின் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி 45.5 ஓவர்களில் 218 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகியது. அதிகபட்சமாக தென்னாப்பிரிக்க அணியின் இளம் வீரர் ஜோர்சி 81 ரன்கள் சேர்த்தார். இந்திய அணி தரப்பில் ஹர்ஷீப் சிங் 4 விக்கெட்டுகளையும், வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஆவேஸ் கான் இருவரும் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இந்த வெற்றியின் மூலமாக இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை கைப்பற்றியுள்ளது. அதேபோல கடந்த முறை கேஎல் ராகுல் தலைமையிலான இந்திய அணி ஒருநாள் தொடரில் தோல்வியடைந்த நிலையில் இம்முறை தொடரை வென்று சாதித்துள்ளனர். இந்த போட்டியில் ஆட்டநாயகனாக சஞ்சு சாம்சனும் தொடர் நாயகனாக ஹர்ஷீப் சிங்கும் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த வெற்றி குறித்து கேப்டன் கேஎல் ராகுல் பேசுகையில், உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அடைந்த தோல்விக்கு பின் மீண்டும் களத்திற்கு திரும்பியதே மகிழ்ச்சி
மகிழ்ச்சி தான். ஆவேஸ் கான், ஹர்தீப் சிங் உள்ளிட்டோருடன் ஐபிஎல் தொடரில் அதிக போட்டிகளில் விளையாடியிருக்கிறேன். தற்போது தென்னாப்பிரிக்கா மண்ணிலும் அவர்களுடன் விளையாடியது மகிழ்ச்சி அளிக்கிறது. வழக்கமாக முடிவை பற்றி கவலைப்படாமல் கிரிக்கெட்டை ரசித்து விளையாடுங்கள் என்பதே இளம் வீரர்களுக்கு எனது அட்வைஸாக இருக்கும். இது அவர்களின் முழு திறமையை வெளிப்படுத்துவதற்கும் அவர்களின் பணி என்ன என்பதை புரிய வைப்பதற்குமான நேரமாகவே பார்க்கிறேன். ஐபிஎல் தொடரில் சஞ்சு சாம்சன் மிக சிறந்த வீரராக இருப்பவர். ஆனால் டாப் ஆர்டரில் மிக சிறந்த வீரர்கள் விளையாடியதால் அவருக்கு போதுமான வாய்ப்புகள் அளிக்கப்படவில்லை. அவர் இன்று விளையாடியதை பார்த்தபோது மகிழ்ச்சியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல் பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விஷயம் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா என்னுடைய முதல் சதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்திய வெற்றி குறித்து என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் போட்டிருக்கேன். சஞ்சு சாம்சன் நெகிழ்ச்சியான பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். எனது முதல் சர்வதேச கிரிக்கெட் சதம் இந்திய அணிக்கு வெற்றியில் முக்கிய பங்காக இருந்ததில் பெருமை கொள்வதாக இந்திய அணியின் நட்சத்திர வீரர் சஞ்சு சாம்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸோ இந்த விருதை பெற்றுக்கொண்ட பின் சஞ்சு சாம்சன் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வெற்றியை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன். எனது சதம் இந்திய அணியின் வெற்றிக்கு உதவியை நினைக்கும் போது கூடுதல் மகிழ்ச்சி அளிக்கிறது. கடினமாக உழைத்ததற்கான பலன் கிடைச்சிருக்குங்க. ஒரு நாள் கிரிக்கெட்டில் எப்போதும் ஆடுகளத்தையும் பவுலர்களின் மனநிலையையும் புரிந்து கொள்வதற்கு சிறிது நேரம் கிடைக்கும். அதேபோல் டாப் ஆர்டரில் பேட்டிங் செய்யும் போது கூடுதலாக 10 முதல் 20 பந்துகளை எடுத்துக்கொள்ள முடியும். திலக் வர்மாவின் ஆட்டத்தை பார்த்து இந்திய ரசிகர்கள் நிச்சயம் பெருமை கொள்வார்கள். கடினமான நேரத்தில் மிக சிறந்த ஆட்டத்தை ஆடியிருக்கிறார். அவரிடமிருந்து இன்னும் எதிர்பார்க்கிறோம். இந்திய அணியின் தரம் என்னவென்பதை இதற்கு முன் ஆடியவர்கள் ஒரு பெஞ்ச்மார்க்காக வைத்து சென்றுள்ளார்கள். அவர்களின் இடத்தில் ஜூனியர் வீரர்கள் பணிகளை செய்ய தொடங்கியுள்ளார்கள். ஸோ பவுலர்களும் ரொம்ப சிறப்பாக செயலாற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. சரி, ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? இந்திய அணியில் இந்த மாற்றம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இளம் வீரர்கள் இவங்க கரெக்டாக இருப்பாங்களா ஒரு இந்திய அணி அப்படின்னு விளையாடினா ஒன் டே அப்படின்னா இந்த பிளேயர்ஸ் கரெக்டாக இருப்பாங்களா, இல்லை இதில் ஒரு சில மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். அண்ட் தென் ரொம்ப நாளாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தாங்க. ஒரு டீம்னா எப்படி இருக்கணும்னா, இப்போ இருக்க ஒரு 11 பிளேயர்ஸுமே ரொம்ப சிறப்பான பிளேயர்ஸ் தான். அவங்க சிறப்பாக தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. எந்த ஒரு அதில் ஒரு இவங்களை தூக்கி இவங்களை போடணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஒரு சிலர் சொதப்ப தான் செய்வாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு சிலர் சொதப்பும் போது மற்ற இப்போ 2 பேர் சொதப்புறாங்கன்னா மீதி அணியில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 பேர் இருக்காங்க. அவங்க ஏன் சொதப்பணும் 11 பேரில்? 3 பேர் சொதப்புறாங்க அப்படின்னா மீதி 7 பேர் இருக்காங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு அணியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சொதப்பிட்டாவே மற்ற எல்லாருமே பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லும்போது டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சொதப்பிட்டாவே ஃபஸ்ட்டு 2 பேர் சொதப்பிட்டாங்கன்னா அடுத்து வரவங்க கண்டிப்பாக சொதப்பிடுறாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஸ்ட்ராங்கில் இருக்கணும். ஒரே ஓவர்லேயே 2 விக்கெட் இழந்துட்டா கூட, ஃபஸ்ட்டு ஓவர்லேயே 2 விக்கெட்டை இழந்துட்டா கூட மிடில் ஓவரில் வரவங்க கட்டுப்படுத்தி நிதானமாக ஆடி அணியோட ஸ்கோரை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகணும். இதுதான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்காக பார்க்கப்படுது. பட் அதை ஒரு சில போட்டிகளில் மட்டுமே நம்ம பார்க்க முடியும். அந்த சிறப்பாக நேற்றைய போட்டியில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒரு 10 ஓவருக்குள்ளே 2 விக்கெட்டை இழந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப சிறப்பாக அணியை ஸ்கோரை பார்த்திங்கன்னா 300ங்கிறது இப்போ நம்ம ஓப்பனிங் பண்ணும்போது நினச்சிருப்போம் நம்மளாம் நான் ஒரு 350 அடிக்கணும் அப்படின்னு. பட் விக்கெட்டை இழந்துட்டோம் அப்படிங்கிறப்ப நமக்கு 300ங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அவ்வளோ இருந்தாவே எதிரணியை பார்த்திங்கன்னா பயத்தை காட்டி கட்டுப்படுத்திடலாம். பட் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் பெருசாக நிறைய நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் நேற்றைய போட்டு அப்படி அமைஞ்சது பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.